நமஸ்காரம். நம்மளுடைய வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான டூ வீலர் அதோடைய இன்சூரன்ஸ் அது பற்றின விவரங்களை தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் நான் பணம் போட்டு நான் வண்டி வாங்குகிறேன், ரோடுக்கு டாக்ஸி நான் கட்டுறேன், அந்த வண்டியோட ஏதாவது அந்த வண்டிக்கு ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டது அப்படின்னா அதை நான் கிளைம் பண்ண போகிறேன். இந்த சமயத்தில் எதுக்காக நான் வாகன காப்பீடை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருக்கலாம். ஆனால் ரோட்டை நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது போலீஸ்காரங்க நம்மளை ஃபைன் போடுறாங்க. அதுக்காக நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்கு. இன்சூரன்ஸை பற்றின ஒரு விவரங்களை இப்போ இன்சூரன்ஸோடைய விவரங்கள் மக்களுக்கு ஒரு அந்த அவேர்னஸ் அது கம்மியாக இருக்கிறதுனால தான் எல்லாரும் நிறைய பேர் 100க்கு 50 பேர் தான் எடுக்கிறாங்க வண்டி இன்சூரன்ஸ். மீதி பாதி பேர் வண்டி எடுக்கிறது இன்சூரன்ஸு போடுறது கிடையாது. என்னோ போலீஸ்காரங்க போனால் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சில பேர் வண்டி இன்சூரன்ஸ் போட்டுக்கிறாங்க. அந்த பற்றின ஏன் நம்ம எடுக்கணும்? மோட்டார் வாகன காப்பீடு சட்டம் 1988 இன்சூரன்ஸ் எடுக்கிறது அரசாங்கத்தால் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஒன்று. இரண்டாவது ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வண்டி ஓட்டிட்டு போகிறோம், நம்ம வண்டிக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டுது அப்படின்னா நம்ம பேர் பண்ணிக்க போகிறோம். ஆனால் நம்ம வண்டி ஓட்டுறதுனால ரோட்டில் போகிற ஒரு 3வது நபர் அவருக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதமோ அல்லது அவர் வண்டியிலையோ அல்லது ஒரு செவுத்து மேலேயோ அதாவது இந்த சுவர் இருக்கும் இல்லையா, வீட்டோட சுவர், அது மாதிரி இதில் நம்ம இடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சுவர் ஏதாவது டேமேஜ் ஆகும். அப்போது அதுக்குள்ள நஷ்டத்தை யார் கொடுக்கறது? நம்மளால் அது மாதிரி நம்ம பேர் பண்ணணும். இன்னொன்று, ஒரு தேர்ட் பார்ட்டி மேலே நம்ம ஏதாவது ஒரு ரோட்டில் போகிற ஒருத்தர் மேலே நம்ம வண்டி இடிச்சிடணும், அதனால் அவருக்கு உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா அவர் என்ன வயசு, அவருடைய சம்பாத்தியம் என்ன, அவர் இன்னும் எவ்வளவு நாள் சம்பாதிப்பார், அதெல்லாம் வச்சு அந்த குடும்பத்துக்கு ஒரு தொகையை கோர்ட்டு நிர்ணயம் பண்ணும். அந்த தொகையை நம்ம இன்சூரன்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த தொகையை கொடுக்கும். நம்மளால அடுத்தவங்களுக்கு ஒரு தொந்தரவு வரக்கூடாது அல்லது ஒரு நஷ்டம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத அரசாங்கத்தில் கட்டாயமாக்கியிருக்காங்க. வண்டி ஓட்டுறதுக்கு, ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு 2 டாக்குமெண்ட்ஸ் மிக முக்கியம். ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், 2வது இன்சூரன்ஸ். ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னா ஆர்டிஓ ஆஃபீஸில் நமக்கு கொடுக்கறது. இன்னார் வண்டி எடுத்திருக்காங்க, இந்த கம்பெனியில் இந்த மேனுஃபேக்சர், இந்த இவ்வளவு சிசி, இந்த கேசஸ் நம்பர், இந்த இன்ஜின் நம்பர், இவ்வளவு சீட்டிங் கெப்பாசிட்டி, இந்த கலரில் இன்னார் வண்டி எடுத்திருக்காங்க அப்படின்னு நம்மளுடைய அட்ரஸ் எல்லாம் போட்டு எல்லாம் கொடுப்பாங்க. அதே நம்ம ஃபைனான்ஸில் எடுத்திருந்தோம் அப்படின்னாக்கா இந்த ஃபைனான்ஸ் டீட்டெயில்ஸும் அதில் வரும். நம்மளுடைய ஃபோட்டோ ஒட்டி நம்மளுடைய கையெழுத்தை அதில் வாங்கி நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் அண்ட் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்னு 2 இருக்குது. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்னால் இப்போ நம்மலாம் எடுக்கிறது நம்மளுடைய சொந்த உபயோகத்துக்காக எடுக்கிறது. அந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம 15 வருஷத்துக்கு நம்ம ஒரேடியாக நம்ம பணம் கட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னாக்கா 5 வருஷத்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வருஷமும் அவங்க எஃப்சி, அதாவது ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு தான் அவங்க ஓட்டணும். இந்த இன்சூரன்ஸோட விவரங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ் வந்து 3 விதமாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒன்று வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்மளால இன்னொரு 3வது நபருக்கு ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டால், தேர்ட் பார்ட்டிங்கிறது யாரு? ஃபர்ஸ்ட் பார்ட்டி வந்து நம்ம, செகண்ட் பார்ட்டி வந்து இன்சூரன்ஸ். தேர்ட் பார்ட்டிங்கிறது நம்ம 2 பேரும் இல்லாமல் ரோட்டில் போகிற இன்னொரு பர்சன். அந்த பர்சனுக்கு அவருடைய உடைமைகளுக்கோ அல்லது அவருக்கோ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் அதுக்கு கொடுக்கக்கூடிய நஷ்டஈடு வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் அல்லது லயபிலிட்டி இன்சூரன்ஸ். அடுத்தது இன்னொரு வகையான இன்சூரன்ஸ் வந்து காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ். இந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸில் நம்மளுடைய வண்டிக்கு ஏதாவது சேதம் ஏற்பட்டது அப்படின்னா, அவருக்கும் சேதம் ஏற்படுது, நமக்கும் நம்மளுடைய வண்டிக்கு சேதம் ஏற்படுது அப்படின்னா, நம்ம வண்டிக்கு எந்த சேதத்துக்கும் எந்த நஷ்டஈடும் கொடுக்க மாட்டாங்க. அந்த 3வது நபருக்கு என்ன நஷ்டஈடு இருந்ததோ அதை மட்டும்தான் கொடுப்பாங்க. அப்போ தேர்ட் பார்ட்டி, அது என்னுடைய வண்டியும் எனக்கு கவர் ஆகணும், எனக்கு வண்டிக்கு சேதம் ஏதாவது ஏற்பட்டிருந்தாலும் எனக்கு வந்து அதுக்கும் இன்சூரன்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம வந்து காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இந்த காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது எல்லா பார்ட்ஸ்க்கும் ஃபுல்லாக தரமாட்டாங்க. இப்போ நம்மளுடைய மெட்டல் பார்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு வந்து 80% தான் கொடுப்பாங்க. ஃபைபர் பார்ட்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு வந்து 50% தான் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன, இப்போ ஒரு 1000 ரூபாய் வருதுன்னு வச்சுக்கோங்க. மெட்டல் பார்ட் ஒர்க் ஷாப்பில் கொண்டு நம்ம வண்டி விட்டும் போது அந்த மெட்டல் பார்ட்டுக்கு வந்து 1000 ரூபாய் போட்டாங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து 800 ரூபாய் தான் கொடுக்கும். அதே மாதிரி ஃபைபர் பார்ட்ஸாக இருந்தால் 1000 ரூபாய் உள்ளதுக்கு 500 ரூபாய் தான் கொடுப்பாங்க. மீதி பணத்தை வந்து நம்ம தான் கட்டணும். இது வந்து காம்ப்ரஹென்சிவ். இல்லை வேண்டாம், எனக்கு வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியே எல்லாம் ஃபுல்லாகவே கொடுக்கணும் அப்படின்னா ஆட் ஆன் கவரேஜ் இருக்கு. அதாவது பம்பர் டு பம்பர் அல்லது ஆட் ஆன் கவரேஜ். நம்மளுடைய எல்லா பொருட்களும், அதாவது எலக்ட்ரானிக் பொருள்ஸ், சில பேர் இந்த ரேடியோ எல்லாமே வச்சுருப்பாங்க. உயர்ந்த காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் வண்டியில் வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி பொருள் எல்லாமே இந்த ஆட் ஆன் கவரேஜில் கவர் ஆகும். 3 விதமான கவரேஜ். ஒன்று 3வது மனிதருக்கு மட்டும் ஏற்படக்கூடிய லயபிலிட்டி. 2வது லயபிலிட்டி ப்ளஸ் நம்ம வண்டிக்கு ஏற்படக்கூடிய சேதம். 3வது அந்த சேதத்திலேயே முழு பணத்தையும் நான் வந்து கம்பெனிலேருந்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டு அதுவும் கவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் ஆட் ஆன் கவரேஜ். 3 விதமான கவரேஜ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ். அந்த தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மட்டும்தான். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் எடுக்கிறதுல விவரங்கள், அதனுடைய விவரங்கள் என்னென்ன, அதில் வந்து அட்வான்டேஜ் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டினா என்னென்ன கவரேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பேசிக் ப்ரீமியம். பேசிக் ப்ரீமியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதில் வந்து தேர்ட் பார்ட்டி ப்ராப்பர்ட்டி டேமேஜ் அதுவும் இன்க்ளூட். அந்த அவருக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம் அல்லது அந்த ப்ராப்பர்ட்டி, அவருக்கு நஷ்டம் ஏற்படல, அவருடைய ப்ராப்பர்ட்டி வண்டி ஏதாவது இதுவாகுது அப்படின்னா அந்த வண்டிக்கு ஏற்படக்கூடிய ப்ராப்பர்ட்டி நஷ்டம், அது வந்து பேசிக், அது வந்து கட்டாயம். அடுத்தது பேஏ டு ஓனர் ஆர் டிரைவர், இதுவும் கட்டாயம். ஓட்டிட்டு போகிறாங்க. இப்போ வண்டி என் பேரில் இருக்குது, நான் வண்டி ஓட்டிட்டு போகிறேன். நான் வண்டி ஓட்டிட்டு போகும்போது தேர்ட் பார்ட்டிக்கு அசம்பாவிதம் ஏற்படுது, எனக்கும் என்னுடையக்கும் உயிரிழப்பு ஏற்படுது அப்படின்னா என்னுடைய குடும்பத்துக்கு 15 லட்சம் வரல இப்போ வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. அரசாங்கத்தில் வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. அப்போ வந்து இந்த கவரேஜ் வந்து நம்ம எடுக்கலாம். 15 லட்சம் வரல நமக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு கிடைக்கும். சரி, ஆனால் என்ன இதில் ஒரு கண்டிஷன் என்ன இருக்குது அப்படின்னா, எனக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணும். 2வது வண்டி வந்து என்னுடைய பேரில் இருக்கணும். இது 2ம் இருந்தால் தான் என்னால் வந்து இந்த 15 லட்சம் என்னுடைய உயிரிழப்பு ஏற்பட்டால் கூட என்னுடைய குடும்பத்துக்கு வந்து 15 லட்சம் கிடைக்கும். சில பேர் வந்து லோன் போட்டு வண்டி எடுப்பாங்க, ஒய்ஃப் வந்து வேலை பார்ப்பாங்க, அவங்க பேரில் வண்டி எடுத்துப்பாங்க, அவங்களுக்கு லைசன்ஸு இருக்காது. ஆனால் வண்டி ஓட்டுறது வந்து ஹஸ்பண்ட் ஓட்டிகிட்டு இருப்பார். அந்த மாதிரி பட்சத்தில் இந்த பேஏ டு ஓனர் கவர் வந்து நம்ம எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை. 3வது பேஏ டு அன்னேம்டு அண்ட் பில்லியனர். வண்டி என்கிட்ட இருக்கு, என்னுடைய பேரில் இருக்கு. ஆனால் வண்டி நான் என் ஃப்ரெண்டு வந்து வண்டி கேட்குறாரு, நான் வந்து வண்டி அவருக்கு கொடுக்குறேன், அவர் வண்டி எடுத்து ஓட்டிட்டு போகிறாரு. அப்படி ஓட்டிட்டு போகும்போது
ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் இதெல்லாம் இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரீமியம் கட்டணும். எந்த கவர் வேணாலும் எடுக்கலாம், எடுக்காமே இருக்கலாம். ஆனால் இந்த பேசிக் தேர்ட் பார்ட்டி மட்டும் மிக முக்கியமான ஒன்று, அதை கட்டாயம் எடுத்து தான் ஆகணும். அடுத்தது பின்னாடி உட்கார்ந்துட்டு வர்றவங்களுக்கும் அவங்களுக்கும் கவர் ஆகும். அடுத்தது PA to நேம்டு பர்சன். இப்போ இது வந்து அன்னேம்டு பர்சன் முதல்ல. இப்போ PA to நேம்டு பர்சன், அதாவது இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போவாங்க அப்படின்னா ஒய்ஃப் தான் பின்னாடி இருப்பாங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து இவ்வளவு கவரேஜ் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு அந்த கவரேஜுக்குள்ள ப்ரீமியத்தை வந்து நம்ம எடுக்கிறோம். அடுத்தது PA to பெய்டு டிரைவர். இப்போ நம்ம காரில் வந்து ஒரு லாங்காக போகும்போது எல்லாருமே நம்ம வந்து வண்டி ஓட்ட முடியாது, வண்டி ஓட்டிடுவோம். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு டிரைவர் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏதாவது அசம்பாவிதம் ஏற்பட்டது அப்படின்னா அந்த டிரைவருக்கு உள்ளது கிளைம் பண்ணிக்கலாம். அடுத்தது லீகல் லயபிலிட்டி டு பெய்டு டிரைவர் கிளீனர் அண்டர் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட். இப்போ லாரிலாம் இருக்குது. லாரியில் இருக்கும்போது டிரைவர் இருப்பாங்க, இன்னொரு பெய்டு டிரைவர் அடிஷ்னலாக ஒரு லாங் போகும்போது இன்னொரு டிரைவர் இருப்பாங்க, கிளீனர் இருப்பார். அப்போ வந்து ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா லேபர் ஆக்ட் படி அவங்களுக்கு வந்து நம்ம வந்து நஷ்டஈடு வந்து கொடுக்கணும். இந்த கவரேஜை நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா டிரைவர் கிளீனர் 2 பேருக்குமே கவரேஜ் கிடைக்கும். லீகல் லேபிலிட்டி எம்ப்ளாயீஸ் ஆஃப் இன்சூர்டு வெஹிக்கிள். இப்போ அந்த ஐடிஐ கம்பெனி, உதாரணமாக ஐடிஐ கம்பெனிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஐடிஐ கம்பெனிலாம் வந்து கம்பெனி பேரில் வண்டி இருக்கும். ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து வேலைக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க, திருப்பி கொண்டு வந்து ட்ராப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உள்ளே இருக்கிற அந்த எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, எம்ப்ளாயீஸ், அவங்க எல்லாருக்கும் இந்த கவரேஜ் எடுத்திருந்தீங்கன்னா கவரேஜ் கிடைக்கும். அடுத்தது லீகல் லயபிலிட்டி டு பேசஞ்சர் ஃபார் ட்ராவலிங். பஸ்ஸில் நம்ம உள்ளே போகும்போது, இல்லை வந்து இந்த வண்டியிலலாம் நம்ம போகிறோம் இல்லையா, டூர்லாம் போகிறோம், ஒரு 18 பேர் 20 பேர் அந்த மாதிரி போகிறவங்க, அந்த மாதிரி இருக்கும்போது எத்தனை சீட்டிங் இருக்கோ அத்தனை சீட்டிங் கெப்பாசிட்டிக்கும் நம்ம கவரேஜ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அத்தனை பேருக்கும் நமக்கு அசம்பாவிதம் ஏதாவது ஏற்பட்டுதுன்னா அத்தனை பேருடைய இதுவும் வந்து கவர் ஆகும். இதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, இந்த டோட்டல் இதில் என்ன கவரேஜ் நம்ம எடுக்கிறோமோ அந்த கவரேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் உள்ளது தான் நெட் ப்ரீமியம். இப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இதில் பேசிக் ப்ரீமியமும் PA to ஓனர் டிரைவர் வந்து லைசன்ஸ் இருந்து ஆர்சி புக் அவங்க பேரில் இருந்ததுன்னா போட்டுக்கலாம். 15 லட்சம் வந்து நமக்கு வந்து கவர் ஆகும். ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மி, 275 ரூபா 300 ரூபாய்க்குள்ளே தான் வரும். 15 லட்சம் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இதில் என்ன தேர்ட் பார்ட்டியில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மளுடைய வண்டிக்கு நம்ம எந்த விதமான ஒரு கிளைமும் நம்ம வந்து பண்ணிக்க முடியாது. அடுத்த வீடியோவில் தேர்ட் பார்ட்டிக்கும் காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுனால உள்ள நன்மைகள், ஆட்-ஆன் கவரேஜ் எடுக்கிறதுனால உள்ள நன்மைகள், என்னென்ன எடுக்கலாம், எவ்வளோ கவர் ஆகும் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலாக அந்த இன்சூரன்ஸை நம்ம வந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நமஸ்காரம்.